எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பாக்கியராஜுடைய இறுதி சடங்கில் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் எந்த ஒரு முதலமைச்சருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. அதன் பிறகு அங்கே இருந்த பாக்கியராஜுடைய மகன் சாந்தனு, பாக்கியராஜ் அவர்களுடைய மனைவி எல்லாரும் அதிர்ந்து போய் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, முதல்வர் விஜய் அவர்கள் பாக்கியராஜுடைய இறுதி சடங்குல என்ன பண்ணாரு, உடனே மகனும் மனைவியும் என்ன பண்ணாங்க, பாக்கியராஜுடைய மகனும் மனைவியும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய செயலுக்கு என்ன பண்ணாங்க, இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலுக்கு புதிய இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போயிருக்கிறாரு. அவருடைய மரணம் மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது, எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் சினிமா திரையுலகத்தில் சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பாக்கியராஜ் அவர்கள் 50 வருட காலம் இயக்குநராக இருந்ததற்கான விழாவை கொண்டாடினார். ஆனால் 2 வாரத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரதிராஜா அவர்கள் இறந்து போயிருக்கிறாரு. அவருடைய இறப்பையே பார்த்தீங்கன்னா நம்முடைய பாக்கியராஜ் அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியல. 2 வார காலங்களாக மிக பெருமளவுக்கு மன உளைச்சலில் இருந்திருக்கிறாரு. அதன் விளைவு தான் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு. என்னதான் பாக்கியராஜ் அவர்கள் வெளியே அதை காட்டிக்கொள்ளாம குஷ்பு மற்றும் சுந்தர்ஷி அவருடைய மகளுடைய திருமணத்துக்கே போயிருந்தாலும் அவர் இன்னைக்கு இறந்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் பாரதிராஜாவுடைய மரணம் தான். அப்படி என்ன பண்ணிட்டாரு பாரதிராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு மனிதரை உருவாக்கியவரே பாரதிராஜா தான். பாரதிராஜாவுடைய முதல் திரைப்படமான 16 வயதின திரைப்படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக பாக்கியராஜை வச்சுக்கிட்டாரு பாரதிராஜா அவர்கள். இரண்டாவது படத்தில் பாரதிராஜாவுடைய 2வது படத்திலையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர் பாக்கியராஜ் அவர்கள். 3வது படத்தில் பாரதிராஜா அவர்கள் ஒரு கவுண்டமணியோட சேர்ந்து பாக்கியராஜுக்கு ஒரு முக்கியமான ரோலை கொடுத்திருப்பாரு. அந்த ரோல் தான் அடுத்த வரும் காலங்களில் பாக்கியராஜ் அவர்கள் ஒரு நடிகராக உருவாகிறதுக்கு முக்கியமாக இருந்திருக்கு. அதன் பிறகு பாக்கியராஜ் அவர்கள் நம்முடைய தமிழ் திரையுலகத்தில் ஒரு நடிகராகவும் ஒரு டைரக்டராகவும் மிக பெருமளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் பாரதிராஜா அவர்கள் தான். அதன் பிறகும் இத்தனை வருட காலம் அவங்க மிக பெரும் அளவுக்கு நல்ல நட்போட அவங்களுடைய வாழ்க்கை நீடிட்டு இருந்துச்சு. அதனால தான் பாரதிராஜாவுடைய இறப்பு பாக்கியராஜா மிக பெரும் அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தியிருக்குது. இன்னொரு புறம் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புறம் மன அழுத்தம், மறுபுறம் பார்த்தீங்கன்னா அவர் திருமணத்தில் மதுவும் மாமிசமும் சாப்பிட்ருக்காரு. இந்த வயசில் மது மாமிசம் சாப்பிடலாம் தான், ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் சாப்பிடணும், இல்லை சாப்பிடாமல் இருந்தால் 100% நல்லது. அவர் சாப்பிட்டு அவர் மதுவும் மாமிசமும் சாப்பிட்டு அதோடு இந்த மன அழுத்தமும் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு மிக பெருமளவுக்கு சோகமாக சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, பாக்கியராஜுடைய இறுதி சடங்குக்கு பல பேர் வந்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் முதல் ஆளாக வந்துறாரு. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வரான பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து முக்கியமான நபர்களையுமே இன்னும் சிறு துளி கூட மறக்காமல் இருக்கிறாரு. பாக்கியராஜ் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே அங்கே முதல் ஆளாக வந்த மிக பெரும் புள்ளியார்னா முதல்வர் விஜய் அவர்கள் தான். கண்ணீர் ததும்ப அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே பேசுகிறாரு. பாக்கியராஜ் மனைவி கிட்ட பேசினாரு, பாக்கியராஜுடைய மகன் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். இப்படி இருக்கிறப்ப அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணார்னா, எனக்கும் பாக்கியராஜ் அவர்கள் அப்பா மாதிரி தான், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்வழிப்படுத்தி என்னை கொண்டுட்டு போனார். அவரை தூக்குறப்ப நானும் தூக்கலாமான்னு கேட்ட உடனே அங்கே இருக்கிற பாக்கியராஜுடைய மகன் சாந்தனு அவர்கள் கண்கள் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் முதல்ல தூக்குங்க. நான் பாக்கியராஜ் அவர்களுடைய இறந்த உடலை தூக்கும்போது நம்முடைய முதல்வர் விஜயும் தூக்கி இருக்கிறாரு. இந்த குறிப்பிட்ட விஷயம்தான் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. முதல்வர் ஆன பிறகும் தன்னை வாழ்க்கையில் உயர்த்தினவங்களை மறக்காமல் இருக்கிறாரு முதல்வர் விஜய் அப்படின்னு அனைவரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.